எல்லாரும் கவனிங்க. இன்னைக்கு உங்க எல்லாரையும் ஒரு முக்கியமான காரியத்துக்காக இங்க கூப்பிட்டிருக்கேன். உங்க எல்லாருக்கும் என்னோட பரம்பரை சொத்தா காட்ட போறேன். உங்க 2 பேருக்கும் இது என்னன்னு தெரியுதா? என்னது? சுத்தி வளைச்சு பேசுறத நிறுத்து. நேரடியா விஷயம் என்னன்னு சொல்லு. இது ஒரு நிலவுக்கல். இது என்னுடைய பரம்பரை சொத்து. சொத்து? இந்த நிலவுக்கல்ல என்ன வித்தியாசமா இருக்கு? கல்லு தானே. என்னுடைய நண்பா, இது ஒரு சாதாரண கல்லு கிடையாது. இது ஒரு மாயக்கல். ஆமா, மாயக்கல்ல. அட போய் சொல்லாதீங்க. இது வெறும் ஒரு கல்லுதான். சரிதான். எங்க கிட்ட இதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இந்த 2 அழுக்காட கரடிகளும் இங்க என்ன பண்ணுதுங்க? அதுக்கு அடையமா என்ன பாத்துருக்காதுங்க. நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். புராணத்து படி பார்த்தா இந்த நிலவுக்கல்லுல ஒரு விசேஷமான சக்தி இருக்கு. இது அந்த நிலவுல இருந்து சக்தியை எடுத்து இதோட உரிமையாளரை சக்திசாலியா மாத்திடும். அதுக்கப்புறம் அவங்கள அமரராக்கிடும். அமரனா? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இது மாயக்கல்லா? நல்ல கதை விடுறாரு. கேட்கவே தமாஷா இருக்கு. நானும் உனக்கு கதை சொல்லல. ஆமா, நீ சொன்னது சரிதான். நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படின்னா இதோட சக்தி என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் தயாரா இருக்கேன். சந்திரனே, சந்திரனே, எனக்கு சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு. என்ன நடந்திருக்கும் தெரியலையே. இது உண்மையிலேயே அற்புதமான இருக்கு. இது நிஜமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. எல்லாரும் பாத்தீங்களா? இதுதான் நிலவோட சக்தி. இப்ப நீங்க எல்லாரும் நம்புறீங்களா? இல்ல, இங்க பாரு. உன்னை எனக்கு 3 வருஷமா தெரியும். உன்னால என்ன அவ்வளவு சீக்கிரமா முட்டாளாக்க முடியாது. வாவ், இது என்ன அதிசயம். ஆமா, நீ கண்ணாமூச்சி விளையாடுறதுக்காக இந்த கல்லுங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கியா? இங்க இருக்க யாருக்குமே இதோட சக்தி என்னன்னு புரிய மாட்டேங்குது. அதனால ஒண்ணும் இதெல்லாம் உண்மை இல்லைன்னு அர்த்தம் ஆயிடாது. புரிஞ்சுக்கோங்க இத. அந்த நிலவு கல்ல நான் எப்படியாவது திருடியே ஆகணும். ஏதாவது வழியை யோசிப்போம். பாபு, ஒரு கொடை கொண்டு வா. உன்னால எப்படி ஒரு ராஜாவை நனைய விட முடியுது? பாபு, உன்னை எதுக்காக வேலைக்கு வச்சிருக்கான்னு எனக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே புரியல. அட, இது என்னப்பா? ஆகா, என்னுடைய பரம்பரை சொத்தை அவன் எடுத்துட்டு போறா. அவனை புடி, அவனை புடி புடி. அது திரும்ப கொடுத்துரு. அவன் அந்த குகைக்குள்ள போயிட்டான். அவன் ரொம்ப மோசமானவன். அவனை எப்படியாவது பிடிக்கணும். பாபு, உடனே பாரு நகர்த்தி வை. இப்பவே அது உடனே செய்ய. சரிங்க மகாராஜா. ஆஹா, இது எவ்வளவு அழகா ஜொலிக்குது. ஒரு நிமிஷம், இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த நிலவு கல்லால நான் இப்போ அமரன் ஆயிட்டனா? பாபு, சீக்கிரமா நகர்த்து. நான் உள்ள போய் சீக்கிரமா என்னுடைய பரம்பரை அந்த கல்லை அவங்கிட்ட இருந்து வாங்கணும். சீக்கிரமா நகர்த்து. சந்திரனே, எனக்கு சக்தி கொடு. சக்தி கிடைச்சிடுச்சு. இனி அந்த காரணிகளால என்னைய எதுவுமே பண்ணவே முடியாது. இந்த புது சக்தியால நான் இப்ப ஒரே சொடக்குல என்னோட மொத்த மாச வேலையையும் முடிக்க போறேன். எல்லாரும் பாத்தீங்களா? இதுக்கப்புறம் அந்த முட்டா காரணிகளால எப்பவுமே என்ன தடுக்கவே முடியாது. பாருங்க. அடே லக்கா, எங்களால உன்னை தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீ நினைச்சியா?
ரெண்டு பேரும் கவனமா கேட்டுக்கோங்க. இப்ப எனக்கு உங்களை பார்த்தா பயமே இல்லடா. ஓ நிலவே 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 என்ன ஒரு சக்திசாலியா ஆக்கிடு. எனக்கு எல்லாம் அண்ணா, கிடைக்கணும். இந்த மந்திரத்தை இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குல்ல? ஞாபகம் வந்துருச்சு. இவன்கிட்ட இருக்கிறது ரேஞ்சோட கல்லுடா. இவன் ரேஞ்ச சொன்னதெல்லாம் நம்பிட்டான்னு நினைக்கிறேன். ஓ, அவனை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்ச நேரம் அவனை அப்படியே சந்தோஷமா இருக்க விட்டுறலாமே. இவன் அப்படியே விட்டு இவன் இந்த காட்டை அழிக்க விடணுமாடா? சொல்லு. சந்திரனே சந்திரனே எனக்கு சக்தி கொடு. அடே உனக்கு என்னடா வேணும்? டேய் என்னை விட்டு விலகி என்கிட்ட நிலவோட சக்தி இருக்குன்னு நினைச்சேன். அப்புறம் எப்படி நான் இப்படி தோத்து போனேன்? இப்பதான்டா புரியுது. இது மதியான நேரம் இல்லையா, அதனால வெளியில நிலவும் இல்ல, அதனாலதான் தோத்து போட்டேன். நான் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு நினைச்சேன். இப்போ இரவு சந்திரன் வர வரைக்கும் நாம காத்திருப்போம். இந்த காட்டை பாதுகாத்து நான் டயர்ட் ஆயிட்டேன்டா. என்னடா பண்ணலாம்? படுத்து தூங்கலாம். சரியா சொன்ன. போட நாம போய் கொஞ்ச நேரம் தூங்கலாம். எப்படா இருக்கீங்க குண்டு பசங்களா? ஹலோ. அட இவனா? இப்போ அந்த சந்திரனோட சக்தியோட உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன்டா. இதுக்கப்புறமா நான் மரம் வெட்டுறதை எப்பவும் தடுக்காதீங்க. என்ன? என்ன சந்திரனோட சக்தியோ? இவன் என்ன வளர்றான் புரியல. இங்க பாரா, இப்ப வீட்டுக்கு போய் ஒழுங்கா தூங்கு. சந்திரன்ல இருந்து எந்த சக்தியும் கிடைக்காது. ரேஞ்சோ ஏதோ விளையாடனா. நீ ரொம்ப அப்பாவியா இருக்க, புரிஞ்சுதா? இதுக்கு மேல நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன் சொல்லு. இது ஒண்ணு விளையாட்டெல்லாம் இல்லடா. இப்போ நீங்களே பாருங்கடா. இது என்ன? வீட்லயே பண்ணண்டா. இது சந்திரனோட சக்தியை ஒண்ணு சேர்க்கறதுக்கு உதவி செய்யும்டா. இது அந்த ரேஞ்சோட கல்லு. நீ பாத்தியாடா? இவன் எவ்வளவு முட்டாளா இருக்கான்னு. அப்படியாடா? அந்த சந்திரன் சக்தியை வச்சு உங்களை உண்டு இல்லைன்னு தாண்டா உங்களுக்கு புரியும். அப்புறம் உங்க முகத்துல இருக்கிற சிரிப்பு காணாம போயிடும்டா. ஏ சந்திரனே எனக்கு சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு. டேய் விக்கு, நீ முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க, புரியுதா? ரேஞ்சோ சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தான். அவன் சொல்ற எதையும் நம்பாத. சரி, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். திரும்ப வாங்கடா. என்ன கிண்டல் பண்ணிட்டு இப்படி போகாதீங்கடா. ஹேய் சந்திரனே எனக்கு சக்தியை கொடு, அதிகமான சக்தியை கொடு. கண்ணு தெரியல, கண்ணு கூசுது. இதுக்கப்புறம் இந்த காடி என்னோடதுடா. யாராலையுமே என்ன தடுக்க முடியாதுடா. லைட் ஆஃப் பண்றா, லைட் ஆஃப் பண்றா. எனக்கு தூக்கம் வருதுடா. லைட் ஆஃப் பண்ணு. இதான் என்னடா பப்ளு, திரும்பவும் அதே பழைய சேட்டையா? ஒழுங்கு மரியாதையா அதை எடுத்துக்கிட்டு போயிடுறா. அடிக்க போறியாடா? சந்திரனோட சக்தி கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாதுடா. இதுதான் வாய்ப்பு. டப்ளு, நீ அந்த விக்க பாத்துக்கோ, நான் அதை உடைச்சு போட்டுறேன். சரி. இல்ல, நிலவுக்கு முன்னாடி மேகங்கள் வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்றது? எப்படியாவது கொஞ்ச நேரம் அவங்கள தடுத்து நிறுத்திட்டு அப்புறம் திரும்பவும் நிலவுல இருந்து சக்தியை ஒண்ணு திரட்டுவோம். அதான் சரி. அடே லக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? நீ ஒண்ணு அவ்வளவு புத்திசாலிலாம் இல்ல. எங்க கிட்ட நீ தப்பிக்க முடியாது. உன்னை விட மாட்டேன். நில்லு. எங்க கிட்ட மோதுனா இதாண்டா நடக்கும். சரியா சொன்னடா. நேத்து நைட் அந்த விக்கால நான் தூங்காம டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். டேய் அண்ணா, இத தொலைச்சிட்டோன்னு நினைச்சா அவன் ரொம்ப சோகமா இருப்பான்டா. இத உடனே அவன் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். இத கொடுத்தா சரியா சொன்னடா தம்பி. வா நாம போய் கொடுத்துடலாம். ஓகே. சிண்டு, டுக்கு, இது என்னன்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா? என்னது? ஆமா, எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆமா, என்னது? இது ஒரு சூரிய கல். ஆமா, சூரிய கல்லு. என்னது சூரிய கல்லா? இது என்னது? இவன் திரும்ப கதை கட்ட ஆரம்பிச்சிட்டான். இவன் ஓவரா கதை விடுறான். நான் கிளம்புறேன். இந்த சூரிய கல் சூரிய வெளிச்சத்துல இருந்து எனக்கு சக்திகளை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நான் கேட்கறது எல்லாத்தையுமே கொடுக்கும். என்ன? இதோ உங்க கண்ணு முன்னாடி அது என்ன காட்டுறேன். என்ன சூரிய கல்லா?
நிறுத்துடா. உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம். இப்படியே பண்ணிக்கிட்டே இரு. டேய் லக்கா, நில்லு, ஓடாத, நில்லுடா. பயந்து ஓடி போயிட்டான். ஓ நூல் இழையில தப்பிச்சிருடா. ஹலோ நான் லக்கா பேசுறேன். சண்டே ஆயிடுச்சு. நீ வெள்ளிக்கிழமை கொடுக்க வேண்டிய மரத்தை இன்னும் கொடுக்கல. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிற முதலாளி. உண்மையை சொல்லணும்னா அந்த முட்டா கரடிகள் திரும்பவும் என் வழியில குறுக்க வந்துருந்துங்க. எப்பவும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கு என்னைய ரொம்ப கஷ்டப்படுத்துங்க ஐயா. மன்னிச்சிருங்க, என்னைய மன்னிச்சிருங்க ஐயா. அதே கதை சொல்றியா? சரி, உனக்கு அந்த கரடிகள் கிட்டது நிரந்தரமான ஒரு முடிவை நான் கட்டுறேன். இப்பவே உனக்கு ஒரு விசேஷமான டிராப்பரை அனுப்புறேன். இந்த தடவை நீ சொதப்பாம இரு, சரியா? அப்புறம் இதுக்கான பணத்தை நான் உன் சம்பளத்துல இருந்து புடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா, உங்களோட நம்பிக்கையை காப்பாத்துவேன். சார் உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு, வாங்கிக்கோங்க. இவ்வளவு சீக்கிரம் வந்துருத்தா? ஆஹா வாவு பிரமாதம். இந்தாங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. சரிடி போயிட்டு வா. ஓகே. எனக்கு புது புது கேஜெட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுதான் என்னைய இன்னமும் இளமையா வச்சிருக்கு. வாவ், இது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை எதுல வச்சு பார்க்கிறது? கண்ணத்துல வச்சுக்கலாம். இது வேலை செய்யுது. இது எப்படி சூப்பரான கேஜெட்டு. ஆனா இதை கொண்டு போய் அந்த கரடிக மேல எப்படி ஓட்டுறதுன்னு தான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நல்ல வேலையா நான் இது தண்ணி ட்ரம்ம பார்த்து பத்திரமா வச்சிருந்தேன். அந்த கரடிக கிட்ட இருந்து ஒளியறதுக்கு இதை விட நல்ல வழி இருக்காது. அந்த நாத்தம் முடிச்ச கரடிக ரெண்டும் எங்க போச்சு? ஓ அங்க இருக்கா? வேலை முடிஞ்சிடும். இதுல இருந்து வெளியில பாக்குறதுக்கு நான் எதிரியாவது ஓட்ட போட்டு வச்சிருந்திருக்கணுமே. நான் இப்ப எங்க இருக்குன்னே தெரியலையே. என்ன சத்தம் அது? ஒண்ணும் இல்ல போல. இப்போ தெரியுதுடா. இது என்ன ரொம்ப மென்மையா இருக்கு, நல்லாவும் இருக்கு. எங்க போச்சு? சரி, இப்போ நாம இதை எங்கிட்டு ஓட்டுறது? இதை இவங்க எடுக்க முடியாத இடத்த பார்த்து ஓட்டணும். கிடைச்சிடுச்சு. இவங்க முதுகுல ஒட்டிடுவோம். ஆஹா, என்ன இது? நான் இதுல இருந்து கையை வெளியே நீட்ட ஓட்ட போட மறந்துட்டேனே. ஐயோ, அதை விட்டு தள்ளுறான். ஐயோ ஆண்டவா, இப்போ நான் என்ன பண்றது? என்னால தள்ள முடியலையே. ஆஹா போச்சு என்னோட ஷூ. இது என்ன நாத்தம்? நல்லா கேட்டுச்சு. ஏதோ உருண்டு போன மாதிரி சத்தம் கேட்டுச்சு. வேலை முடிஞ்சது இல்ல? இந்த சத்தத்துக்கு அர்த்தம் அவங்க 2 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. பிரமாதம். இது என்ன? சின்னவனே, இங்க இருந்து தானே அந்த சத்தம் கேட்டுச்சு. உனக்கும் கேட்டுச்சுல்ல? இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. இல்லையே. இல்ல. டேய் தம்பி, சத்தம் இப்ப அந்த பக்கத்துல இருந்து வருது. அது திரும்ப வருதுங்களா?
இத பார்க்கும்போது கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரியே இருக்கு. இங்கேயும் இல்ல. அந்த பக்கம் இல்ல, இரு அங்க. என் கதை முடிஞ்சதுடா. இனிமே என்னால முடியாது. ஆஹா, இதுங்க இப்போ ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன விசித்திரமா இருக்கு, அவன் எப்பவும் நமக்கு முன்னாடியே தப்பிச்சிடறானே. எப்படின்னு தெரியல, ஆனா இப்ப என் முதுகுல அரிக்கிற மாதிரியே இருக்குடா. அட, இது என்னது? எங்க காட்டு, நான் பாக்குறேன். இது எங்க இருந்து வந்தது? அது என் முதுகுல இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்படியா? டேய் தம்பி, என் முதுகுல இருக்கான்னு பாரு. இருக்கு, இதோ பாருங்க. என்னது இது? பாத்தியா, என் சந்தேகம் சரியாதான் இருந்திருக்கு. இப்ப புரியுது, இது அந்த விக்கு தான் நம்ம முதுகுல ஒட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இது அநேகமா நம்மள ட்ராக் பண்றதுக்காக நினைக்கிறேன்டா. வாடா, அந்த விக்கு பயலுக்கு நம்ம ஒரு பாடம் கத்து கொடுக்கலாம். வா போலாம். இந்த கேஜெட்டோட உதவியால இப்ப அந்த கரடிகளால என்ன பிடிக்கவே முடியாது. இப்ப நான் நிம்மதியா அந்த மரத்தை வெட்டி கூறு போட்டு இந்த காட்டையே மைதானமாக்கிடலாம். நான் சந்தேகப்பட்டது சரிதான்டா. இப்ப நம்ம எங்க இருக்கணும் அவனுக்கு தெரியல. புரிஞ்சுதாடா? இல்லடா, என்ன ஏன்டா தடுத்த நீ? நான் சொல்றது கேளுடா. அந்த விக்க நம்ம முட்டாளாக்கிடலாம். என்ன சொல்ற? இந்தா ஒண்ணு உனக்கு. இப்ப காட்டுல இருக்கிற மத்த விலங்கு கட்டியே கொடுத்துருங்க. புரிஞ்சுதாடா ரான்ச்சோ? இதை நான் பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க. ஒண்ணுமே புரியலையே. இது ஏன் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஒருவேளை இது ரிப்பேர் ஆயிடுதா? ஏய், ஒழுங்கா வேலை செஞ்சிரு. அப்படி இல்லைன்னா நான் உடைய குப்பத்தொட்டில போட்டுருவேன். ஆஹா, இது வேலை செய்யுது. சரி, அப்ப திரும்பவும் மரத்தை வெட்ட ஆரம்பிப்போம். அதுங்க இன்னமும் என்னைய விட்டு ரொம்ப தூரத்துல இருக்குங்க. சரி, ஆரம்பிப்போம். அந்த ரம்பத்தை கீழே போட்டுடு. ஐயோ, இல்ல. அதுங்க போயிடுச்சுங்க. என்னது, ஒருவேளை இது ரிப்பேர் தான் ஆயிடுச்சோ? இப்ப சரியா ஓடுதுன்னு நினைக்கிறேன். அவங்க என்கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்க. ஏதாவது சொல்லணும்னா சொல்லிருலக்கோ. இது எப்படிடா சாத்தியம்? எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. எங்க கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் உனக்கு எல்லாம் புரியும்டா. இங்க இருந்து ஓடிடுறாவுக்கு. ஆஹா, இப்ப இவ்வளவு எங்க இருந்து வந்தது? இப்ப இன்னும் நிறைய வருதுங்களே. இல்ல, இதுக்கு சாத்தியமே இல்ல. இவங்க என் கூட விளையாடுறாங்களா? ஆஹா, போச்சுரா. இது இப்போ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னதான் ஆச்சு? யாராங்க? சொல்லுங்கடா. உங்களால என்னைய பயமுறுத்த முடியாதுடா. நான் பயப்பட மாட்டேன்டா. வெளியே வாங்கடா கரடிகளா. நீங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்டா. நான் மரத்தை வெட்டுறத உங்களால தடுக்கவே முடியாதுடா. புரிஞ்சுதாடா அழுக்கு கரடிகளா? அப்படியா? அத நாங்க பாத்துக்கிறோம்டா. டேய் தம்பி, நீ ரெடியாடா? வா. டேய் லக்கோ, நாங்க உன்னை புடிச்சிட்டோம்டா. லக்கோ, நீ ஓடிக்கிட்ட. மாட்டிக்கிட்டே எனக்கு கெட்ட கனவு மாதிரி இருக்கு.
ஐயோ மாசு, நீ ஒட்டுத்துக்கு வேலையாக மாட்டியா? உன் கேஜெட்டை தூக்கி குப்பையில போடியா? ஐயா, எனக்கு மட்டும் ஏன் எப்பவும் இப்படியே நடக்குது? நம்ம காட்டு மரங்களை காப்பாத்திட்டோம். அச்சச்சோ, விடிஞ்சிருச்சோ? டேய் அண்ணா, எழுந்துடுறா அண்ணா. எங்க இந்த அண்ணன் காலகாலத்துல சொல்லாம போயிட்டான்? எனக்கு தனியா இருக்கிறது பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும்ல. என்ன ஒரு அற்புதமான நாள். எனக்கு அவன் தேவையில்லை. இப்ப என்ன பண்றது? ஏய் சிண்டு, ஏய் சிண்டு, இங்க பாரு, இங்க பாரு. டப்ளு, நீங்க தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சும்மா ஜாலியா அப்படியே சுத்திட்டு இருக்கேன். வா வா, நம்ம கண்ணாமூச்சி ஆடலாம். வா. வாய்ப்பே இல்ல. உன்னால உன் அண்ணன் உதவி இல்லாம எனக்கு கண்டே பிடிக்க முடியாது. அப்புறம் பார்க்கலாம். சரி, ஓகே. ஒரு வழியா இந்த வழியை தோண்டி முடிச்சாச்சே. ஹேய் டூகு. டப்ளு, ஹேய், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நானும் உன் கூட இந்த விளையாட்டு விளையாடவோ? விளையாட்டா? நான் ஒன்றும் விளையாடலப்பா. என்னுடைய வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்ணு தெரியலையா? எனக்கு போயிட்டு வரதுக்கு வழி உண்டாக்கியிருக்கேன். சாரி, எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு தூங்குறதுக்கான நேரம். போயிட்டு வரேன். முயற்சி பண்றேன் மகாராஜா. நான் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கலாமா மகாராஜா? நீ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா படுத்து தூங்கிட்ட. என்னுடைய நாட்டு குடிமக்கள்லாம் நான் ஊர்ல வரத பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அடடே, இவங்க 2 பேருமா? இவங்க 2 பேரும் என் கூட கண்டிப்பா விளையாடுவாங்க. ஏய் நண்பா, வாங்கடா, வாங்க வாங்க. உங்களை பார்த்ததுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க எப்படி இருக்கீங்க? இதோ நான் வந்துட்டேன். நீங்க காட்டு ராஜா மேல மோதி நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. பெரிய சொன்னீங்க மகாராஜா, பெரிய தப்பு பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நீங்க இப்படி பேசுறத பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா வருது. தைரியம் இருந்தா நான் வர்ற வண்டிக்கு முன்னாடி வந்து விழுந்திருப்பேன். பாபு, இல்ல இல்ல இல்ல, என்னை விட்டு போகாதீங்க, நானும் வரேன். என்னை சேர்த்துக்கோங்க. என் கூட விளையாடுறதுக்குலாம் உனக்கு தகுதியே இல்ல. இன்னொரு முறை என் முகத்திலையும் முழிக்காத. உண்மையை சொல்லணும்னா எனக்கு விளையாடுறதுக்கு வேற யாரும் தேவையில்லை, புரிஞ்சுதோ? டேய் அண்ணா, அண்ணனை பயமுறுத்தினா சூப்பரா இருக்கும். என்னோட பழங்க டப்ளு, நீங்க எல்லா பழங்களையும் கீழே விழ வச்சுட்ட. உன்னாலதான் என் எல்லா பழங்களும் கீழே விழுந்துருச்சு. என்ன மன்னிச்சிடுறா அண்ணா. நீ பழங்களை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கன்னு நினைச்சிட்டேன்டா. மன்னிச்சிடு. டேய் தம்பி, உனக்கு அறிவே இல்லடா. உனக்கு எதை பத்தியும் ஒண்ணும் தெரியல. உன் மூஞ்சை என்கிட்ட காமிக்காத. முதல்ல இங்க இருந்து ஒழுங்கா போயிடு. யாருமே என் கூட விளையாட மாட்டேங்கிறாங்க. அட போங்க போ. ஆமா, இது யாரு? என் கூட வந்து விளையாடுங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அக்கம் பக்கத்துலயும் யாரும் இல்ல. யாராவது என் கூட வந்து விளையாடுங்க. இது என்னுடைய பிரம்மையோ? யாராவது என் கூட வந்து விளையாடுங்க. யாராவது என் கூட வந்து விளையாடுங்க. அடேங்கப்பா, யாராவது என் கூட வந்து விளையாடுங்க. இத பார்க்க ஒரு பொம்மை மாதிரியே இருக்கு. யாராவது என் கூட வந்து விளையாடுங்க. நான் உன் கூட விளையாடுற சின்ன பொம்மையே. என்ன, இதை தவிர வேற எதுவுமே இது பேச மாட்டேங்குது. யாராவது என் கூட வந்து விளையாடுங்க. அட, இங்க ஒரு பட்டன் இருக்கு. இதை பிரஸ் பண்ணி பார்த்தா என்ன நடக்குதுன்னு தெரியும். ஓகே. ஹலோ ஹலோ, நீ யாரு? இப்ப இது என்ன யாருன்னு கேக்குது. நான் தான் அன்பான டப்ளு. டப்ளு, என்னோட பேரு ப்ரொஃபசர் கடல்ஸ். என்னது ப்ரொஃபசர் கடல்ஸா? இதுதான் உன்னுடைய பேரா? உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ சொன்னது கரடி. எனக்கும் சந்தோஷம் தான். இது பிரமாதம். எனக்கு ஒரு பொம்மை கிடைச்சிருச்சு. இப்ப இது கூட நான் விளையாடலாம். சரி, இப்ப நீ முதல்ல என்ன விளையாட விரும்புற? நான் இப்ப தனியா இல்ல. என்னோட பேரு ப்ரொஃபசர் கடல்ஸ். இப்ப இவன் எங்கதான் போனான்? இந்நேரத்துக்கு அவன் வந்து சாப்பிட்டு இருக்கணுமே. டப்ளு, நான் வரேன்டா. டப்ளு, நீ
எங்க இருக்க தம்பி டப்ளு? என்ன மன்னிச்சுடுறா, மன்னிச்சுடு தம்பி டப்ளு. உன்ன டப்ளு டப்ளு டப்ளு. இந்த ராத்திரி நேரத்துல இந்த பையன் எங்கதான் போயிருப்பான்? நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் கூட அறிவே இல்லையடா. நான் உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் எவ்வளவு கவலைப்பட்டு தெரியுமா? எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு அது தெரியுமாடா? அமைதியா வீட்டுக்கு வாடா இப்பவே. எதுக்குடா இந்த பொம்மையை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்க? குழந்தைகளா தம்பி? அது குர்ரா என்கிட்ட கூடாது, எனக்கு வேணும். கமாலியாடா குழந்தையை வச்சு விளையாட வேண்டிய வயசு இது. அடடா, என் நண்பனை என்னை விட்டு பிரிச்சு கூட்டு போகாதீங்க. எனக்கு அவனை விட்டா வேற யாருமே தெரியாது. இப்ப அழறத நிறுத்துறியா? என் பொம்மை எனக்கு திரும்ப குடுறான். என் பொம்மை ரொம்ப நன்றிடா அண்ணா. சரி சரி, இதெல்லாம் போதும்டா. சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போலாம். சரிடா. டேய் அண்ணா, இங்க பாருடா, பாரு. ப்ரொபோசல் கடல்ஸ் எவ்வளவு அழகா இருக்கான்னு பாருடா. அண்ணா திரும்பி போடுறோம். ஏய் ராஜு பாபு, இவர்தான் எப்போதான் நட்டேன். இங்க பாருங்க. யாருமே என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. டேய் அண்ணா, டேய் அண்ணா, இந்த கட்டியை வச்சு நம்ம கிரிக்கெட் விளையாடலாமா? இந்த பால் வந்துச்சுன்னா இப்படி 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 அடிக்கணும். நான் விளையாட வரலடா. நான் இப்பதானே எல்லாத்தையும் கிளீன் பண்ண. அறிவு கட்டவனே, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஆனா ஏன்? இது ஏற்கனவே உடைஞ்சு போன பானை தானே. இதுக்கு எதுக்குடா இவ்வளவு கோவப்படுற நீ? ஏய் டப்ளு, வர நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் எதுவுமே பண்ணல தெரியுமா? இது உன்னோட தப்பு தான்டா. எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்க. இனிமே நான் இதை பொறுத்து போக மாட்டேன். ப்ரொபோசல் கடல்ஸ், போ, நம்ம இங்கிருந்து போயிடலாம். இன்னும் நீ இங்க இருந்து போகலையா? உன்னால தாண்டா நான் மறுபடியும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கு. டேய் அண்ணா, இதுக்காக என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்பாடா. இது கொஞ்சம் கூட சரியா இல்ல. சரியான சோம்பேறி பையனா இருக்கான். எப்ப பார்த்தாலும் விளையாட்டுத்தனம் தான் அவனுக்கு. இவன் எப்பதான் திருந்துவானோ? ப்ரொபோசல் கடல்ஸ், இப்ப நீயும் நான் மட்டும்தான் நிரந்தரமான நண்பர்கள். நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு யாரும் இல்லைன்னு எப்போதும் உனக்கு தோணாது. எப்பாரு நண்பா, நம்ம எப்போதுமே நிரந்தரமான நண்பர்கள். இப்ப புரிஞ்சது. நீ விளையாடுற தானே குறும்புக்கார பையன். இது என் பேர் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்னோட பேரு ப்ரொபோசல் கடல்ஸ். ஹேய், போதுண்டா, நிறுத்து. என்ன பண்றது? என்னால உன் மேல கோவம் கூட பட முடியல. என்ன மன்னிச்சுடு. இப்ப மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். வா, நம்ம திரும்ப வீட்டுக்கு போயிடலாமா? என்ன நீங்க இருந்து போகலையா? உன்னால தாண்டா நான் வீட்டை திரும்பவும் சுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் இரு, என்னால வீட்டுக்கு போக முடியாது. இப்ப என்ன பண்றது? நம்ம மலிவான இடமா தேடி நிக்கணும். அங்க ஒரு குகை இருக்கு. நம்ம போய் அங்க இருக்கலாம். வா 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 வா. உன்ன மாதிரி ஒரு நல்ல நண்பன் எனக்கு கிடைக்கவே மாட்டோம். ஐ லவ் யூ. குட் நைட். நல்லா தூங்கு, உருட்டு போயிடாத. நாளைக்கு காலையில நம்ம விளையாடலாம்.
கிட்ட சொன்னேன். ஆனாலும் அவர் என்னைய இப்படி வேலை செய்ய சொல்றாரு. அவர் தான் நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு புகையாச்சு மோதப்படும்.